டெய்லி அமெரிக்காவில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது இப்படிங்கிற விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பர்சன் பற்றி எனக்குன்னு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இவங்களை பிடிக்கும். இவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி, இவங்களுடைய ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அப்படிலாம் கேட்குறப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதாவது பண்ணி பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வரும். அவ்வளோ முக்கியமான ஒரு பர்சன். இவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா டைம்லாம் வேணாம், இந்த டைமில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம மனசுக்கு எப்போ தோணுதோ இவங்களோட ஒரு தாட்டு தான் செலிப்ரேட் பண்ணலாம். இவங்களோட நியூஸ் கேட்குறோம் அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் வரும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பர்சன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 months முன்னாடி தான் ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. பிரசிடென்ட்டுக்கு வந்து எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு 12 சீட் அப்படிங்கிறது அலோகேட் பண்ணப்பட்டிருக்கும். அவங்க வந்து யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாம் ராஜ்யசபா எம்பியா. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதைப்படி எந்த துறையில் யாரை வேணாலும், ரொம்ப இலக்கியமாக இருக்கலாம், இல்லை தொழிலாக இருக்கலாம், எதில் வந்து யார் வந்து பெரிய ஆளுமையாக இருக்காங்களோ, சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காங்களோ அவங்கள வந்து இதை மாதிரி ராஜ்யசபா எம்பியாக நாமினேட் பண்ணலாம். அந்த வகையில் இப்போ 2 months முன்னாடி தான் இவங்களை வந்து ராஜ்யசபா எம்பியாக நாமினேட் பண்ணாங்க. யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு க்ளூ என்ன அப்படின்னா, இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் இருக்கார்ல, நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அவருடைய மதரின்லா இவங்க தான். இவங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது டெய்லி நிறையவே நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி பேசுறதுக்கு நான் கிரியேட் பண்ண சேனல் தான் இந்த பிரபா டாக்ஸ். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப உங்கள் சப்போர்ட்டை பிடிக்கிறது ரொம்ப நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கீங்க. வெளியில் இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி டீமுக்குள்ளே வாங்க, சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாம் வந்து இவங்களை எப்படி இன்ட்ரோ பண்ணுவோம்? சுதாமூர்த்தியோட ஹஸ்பண்ட் தான் நாராயணமூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் விமன் தான் இந்த சுதாமூர்த்தி. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட்டு போடணும் அப்படின்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது எப்போ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு லைஃப்பில் வந்து பெரிய பெரிய சக்ஸஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்துலன்னு இல்லை, பல விஷயத்தில் வந்து பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இவங்க அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹண்ட்ரட்ஸ் கணக்கில் வந்து இந்த வீடியோஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி போட்டிருக்காங்க. பட் ஒரு விஷயம் இருக்குல்ல, என்னதான் சில அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நம்ம எத்தனை முறை பேசினாலும், எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை சொன்னாலுமே அதை தாண்டி அது மேலே ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதை பற்றி கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதை மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸே இவங்க வந்து இவங்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் பெங்களூரில் பிறந்த இவங்க வந்து இந்த ஸ்கூல், காலேஜ் எல்லாத்துலேயுமே ஸ்கூல் டாப்பர், காலேஜில் வந்து கோல்டு மெடல் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப படிக்கக்கூடிய, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காங்க. பட் எல்லா லைஃபுக்குமே ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும்ல. எப்பொழுதுமே ஒரு காமனான லைஃப் போயிட்டு இருக்கும். பட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வேணும்ல. அது வந்து இவங்களுக்கு டாட்டாவிலேருந்து வந்திருக்கு. அதாவது டாட்டா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் வந்து வேக்கன்ட் இருக்காங்க, எங்கள் கம்பெனிக்கு இன்ஜினியர்ஸ் எடுக்கிறோம், யார் வேணாலும் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது 1974 இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அப்போ ஆனால் கீழே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, விமன் யாரும் இதில் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்ட்டு இருக்கு. இதை பார்த்த சுதா மூர்த்தி கிடையாது, சுதா குல்கர்னி, அவங்களுக்கு வந்து அப்போ மேரிட் ஆகலை. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய ஷாக்கு, என்னடா அது ஒரு டாட்டாவிலேருந்து இது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், ஆனால் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பட் இந்த விஷயத்தில் சுதா வந்து அப்போ வந்து சுதா குல்கர்னி இந்த விஷயத்தை அவ்வளவு சாதாரணமாக விட்டுட்டு போகலை. உடனே நேரடியாகவே ஜேஆர்டி டாட்டாவுக்கு ஒரு லெட்ரு போடுறாங்க. இதை மாதிரி எனக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, குவாலிட்டி இருக்குது, ஸோ ஏன் என்ன நீங்கள் சூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு டைரெக்டாக ஜேஆர்டி டாட்டாவுக்கே ஒரு லெட்ரு போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நடக்குது. ஜேஆர்டி டாட்டா அந்த லெட்டரை பார்த்துட்டு நேரடியாக சுதாவை வர சொல்கிறாங்க. ஸோ சுதா போயிட்டு ஜேஆர்டி டாட்டாவை மீட் பண்ணி ஒரு பெரிய இன்டர்வியூ நடக்குது. நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் விமன் இன்ஜினியராக டாட்டாவில் வந்து சுதா வந்து அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க. அப்போதான் முதல்ல இதை மாதிரி ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறது டாட்டாக்குள்ள ஃபர்ஸ்ட் விமன் சுதா தான். 1974 அங்கே புனேவில் டாட்டாவில் ஜாயின் பண்ணவங்க 81 வரைக்கும் அங்கே தான் அவங்களுடைய ட்ராவல் இருந்திருக்கு. அங்கே இருக்கிறப்ப தான் நாராயணமூர்த்தியை மீட் பண்ணி இந்த மேரேஜ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ 81 நாராயணமூர்த்தியை வந்து இதை மாதிரி இன்ஃபோசிஸை தொடங்குறாரு. அதுக்கு எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பேக் போனாக இருந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தது அப்படிங்கிறது இந்த சுதா மூர்த்தி அவங்க தான் அப்படின்ட்டு. நிறைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நிறைய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இதை நாம சொல்றதை விட நிறைய ஸ்டேஜில் வந்து இதை நாராயணமூர்த்தியே சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லியே பார்த்துருப்போம். அதாவது சுதா வந்து அவங்க லைஃப்ல வந்து எவ்வளவு
ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன், அவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது அவருடைய லைஃப்ல எப்படி இருந்தது அப்படின்னு எந்த ஸ்டேஜ்லையுமே அவர் ஏறிட்டு இதை மாதிரி விஷயங்களை சொல்லாம இறங்கினதே கிடையாது. அதுவும் சில விஷயத்தை வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவார். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பணத்துக்கு இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்த டைமில் அவங்க எமர்ஜென்சிக்காக வச்சிருந்த அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ண விஷயத்த நிறைய ஸ்டேஜில் வந்து நாராயணமூர்த்தி ஷேர் பண்ணுறார். ஸோ அது அப்படிங்கிறப்போ நம்ம இதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியும் சுதா மூர்த்தியும் நாராயணமூர்த்தி அவங்க அந்த லைஃப் வந்து எவ்வளவு வந்து ஒரு மிங்கிள்டா எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அப்படின்னு. பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, டாட்டாவிலேருந்து சுதாமூர்த்தி வந்து வெளியில வரப்போ டாட்டா வந்து ஜேஆர்டி டாட்டா ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறாரு. உங்கள்கிட்ட பணம் வரும் போகும், என்ன வேணாலும் நடக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள்கிட்ட பணம் வரப்போ இருக்கிறப்போ அதை வந்து நீங்க சொசைட்டிக்கு வந்து பயன்படுத்துங்க, சொசைட்டி யூஸ்ஃபுல்லா ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த விஷயம் வந்து சுதாமூர்த்தியோட மனசுல வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. என்னதான் இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தாலும் இந்த விஷயம் அப்படிங்கிறது சுதாமூர்த்தியோட மனசுல வந்து ரொம்ப ஏதாவது பண்ணும்பா, சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணும். அதுவும் இவங்களும் ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்து அதை மாதிரி ஒரு பர்சன் தான். பட் ஜேஆர்டி டாட்டா, நமக்கு டாட்டாவோட இதை தெரியும், ஹிஸ்டரி, அவங்க எப்படி இருக்காங்க, எந்த அளவுக்கு சோஷியல் ஒர்க்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு. பட் அவங்கள்ட்டேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போ ஏதாவது பண்ணும் அப்படின்னு இருந்தப்போ தான் 1991ல் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனை தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்சக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்கள இந்த மாதிரி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்ரஸ் பண்ணிடவே முடியாது. இப்போ ஒரு ஆக்டர் இருக்காருன்னா ஆக்டர்னு சொல்லுவோம், ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேன் பவர் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டரா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் இவங்களை நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்னு சொல்ல முடியாது. சோஷியல் ஒர்க்கர்னு சொல்றதா, பிஸ்னஸ் உமன் அப்படின்னு சொல்றதா, இல்ல லிட்ரேச்சர்ல வந்து ரொம்ப ஆளுமை மிக்க ஒரு பெரிய ரைட்டர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரைட்டர்னு சொல்றதா, என்டர்பிரனர் அப்படின்னு சொல்றதா, இவங்களை இன்ஜினியர்னு சொல்றதா. ஏன்னா இவங்களை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இன்ஜினியரிங்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்களும் ஒரு ட்ரிபிள் இன்ஜினியர் தான். ஸோ இவங்களை அட்ரஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் இந்த 1991ல் இந்த இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து இந்த சோஷியல் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நிறைய புக்ஸ் எழுதுறதும் அந்த மாதிரி நிறைய விஷயம் அடுத்தடுத்து இந்த 91க்கு அப்புறம் இவங்க செஞ்ச சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறது இன்னும் எல்லாருமே கவனிக்கக்கூடிய, எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இது வரைக்குமே அந்த அளவுக்கு இன்னும் ஆக்டிவா அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒரு பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர் வருது, இல்லை ஏதோ ஒரு கிராமமே ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா அங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அது இவங்களுடைய ஹேண்டாக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லப்போனால் ஒரு 2000க்கு மேலே இது வரைக்கும் வீடு மட்டுமே 2000 குடும்பங்களுக்கு, கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபுட்டு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த அக்கமடேஷன் கொடுக்குறது அப்படின்னு இவங்களுடைய அந்த எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஒருத்தவங்க மனசில் இதை மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இதை மாதிரி விஷயத்த செய்ய முடியும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த அந்த அளவுக்கு சோஷியல் ஒர்க்கில் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு எப்படிப்பா இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம பார்க்குறோம், ஜென்ரலாக பார்ப்போம், ஓரளவுக்கு ரிச்சாக இருக்காங்க அப்படின்னாவே அவங்கள வந்து நம்ம ஒரு ரோட்டில் பார்க்க முடியாது. பட் நீங்கள் சுதாமூர்த்தியை வந்து ரோட்டு கடையில் வந்து காய்கறி வாங்குறத பார்க்கலாம், ரோட்டு கடையில் இருக்கிற ஒரு திங்ஸை வாங்குறத பார்க்கலாம். அதுவும் பின்னாடி வந்து பேக்கப்புக்கு 4 பேர் வருவாங்க அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஒரு காமன் உமனாக வந்துட்டு அதை மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். சரி, சோஷியல் ஒர்க்கில் தான் இப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் நாராயணமூர்த்தி பிஸ்னஸ், அதாவது வேர்ல்டுலேயே ஒரு முக்கியமான இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை நிறுவி அப்படி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க சோஷியல் ஒர்க் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் லிட்ரேச்சர்லையும் ரொம்ப வந்து ஆழ்ந்த விஷயங்களை எழுதுறது அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. நாவல்ஸ் நிறைய எழுதியிருக்காங்க. குழந்தைகள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ், அதாவது பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா எழுதக்கூடிய புத்தகங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டிராவல் சம்பந்தமா எழுதுது அப்படிங்கிறது நீங்க யோசிச்சீங்கன்னா தெரியும். குழந்தைங்க படிக்கக்கூடிய புத்தகம் அப்படிங்கிறது ஒரு ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கக்கூடியது. பட் டிராவல் பத்தி எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப லைஃப் ரொம்ப புரிஞ்சவங்க ஒரு பிலாசபிக்கலா எழுதக்கூடிய விஷயம். அப்படிங்கிறப்போ இது ரெண்டுத்தையும், இந்த குழந்தை மனசையும் இங்க வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க. லைஃபை வந்து ஒரு 70 வயசுல இருக்கிறவங்களுக்கு புரியும்ல ஒரு விஷயம், லைஃப்னா இதுதான், அந்த விஷயத்தையும் டிராவல்ல கன்வே பண்றாங்க. இதையும் இவங்களால பண்ண முடியுது, இதையும் இவங்களால பண்ண முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ரைட்டிங்லயுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா. நீங்க இவங்களுடைய புக்கு வந்து இப்போ கிடைக்கும், நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அப்படின்னா தெரியும். ஸோ இவங்களை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய புத்தகம் மூலமா தான் புரிஞ்சிக்க முடியும். ஒரு சின்ன வீடியோவில் இவங்களுடைய இவ்வளவு பெரிய டிராவல், இவ்வளவு பெரிய சக்சஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா புரிஞ்சிக்கவே முடியாது. சொன்னாலும் அது வந்து வியப்பா இருக்குமா ஒழிஞ்சு நம்ப முடியுமான்னு தெரியாது. பட் இவங்களுடைய புக்கு நம்ம எடுத்து படிக்கிறப்போ இப்படிலாம் ஒரு பர்சனால இருக்க முடியுமா? ஒரு 74ல் தொடங்கின ஜேர்னி அப்படிங்கிறது இப்போ 2024ல்
இவ்வளவு பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்படிலாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு 50 வருஷத்துக்குள்ள ஒருத்தவங்களால மாற முடியுமா அப்படின்னு ரொம்ப ஷாக்கா இருக்கு. எந்த அளவுக்கு இவங்க சோஷியல் ஒர்க்கரா இருந்திருக்காங்க அப்படின்னா, பில் கேட்ஸோட கேட்ஸ் ஃபவுண்டேஷன்ல ஒன் ஆஃப் த மெம்பர் இவங்க. அதே மாதிரி லிட்ரேச்சர்ல எந்த அளவுக்கு இவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அப்படின்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இந்தியன் லிட்ரேச்சர் அப்படி இந்த விஷயத்துக்காகவே ஒரு லைப்ரரியே ஒரு போர்ஷன் இருக்கு. அதுல லைப்ரரியே இருக்கு. அது இவங்க வந்து அமைச்சு கொடுத்தது தான். அதே மாதிரி இந்தியாவில் வந்து மோர் தென் thousands ஆஃப் லைப்ரரி வந்து இவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த அந்த விஷயங்களையும் நம்ம கேட்கிறப்போ அவங்க லிட்ரேச்சர்ல எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. நம்ம லைஃப்ல வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கா எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு பாசிட்டிவ் வைப்போட எப்படி டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளை சுத்தி இருக்கணும். நம்ம சுத்தி இருக்கிற வேவ் வந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டிய பர்சன் அப்படின்னா சுதாமூர்த்தி தான். அவங்களுடைய புக்ஸை படிங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களோட ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எப்படி இருக்கணும், என்ன தாட்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப நம்ம படிக்கிறப்பவே நம்மளை வந்து புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி விஷயங்களால நம்மளை கவர் பண்ணி அதை விட்டு அந்த புத்தகத்தை விட்டு வெளியில போகாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நிறைய புக்ஸ் இருக்கு. கன்னடம், இங்கிலீஷ்ன்ட்டு மொத்தம் ஒரு 50 புத்தகத்துக்கு மேல எழுதியிருக்காங்க. அதுல நீங்க எந்த புத்தகத்தை எடுத்து படிச்சாலுமே அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நீங்க அதை படிச்சீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க உங்க வீட்டுல ஒரு பர்சனா மாறுவாங்க. நீங்க அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்க கூட டிராவல் பண்ற மாதிரி அவங்க வீட்டுல ஒரு பர்சன், ஒரு சாதாரண பர்சன் அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. முடிஞ்சா கண்டிப்பா வாங்கி படிங்க. We'll see you on next video. Bye viewers.